திமுக அரசின் தவறை சுட்டிக்காட்டினாலே தமிழ்நாட்டை இழிவுபடுத்திவிட்டதாக திசை திருப்புவதுதான் திராவிட மாடலின் வழக்கம் என கடிந்துரைத்துள்ள நயினார் நாகேந்திரன், முதலமைச்சர் மேற்கொண்ட வெளிநாட்டு முதலீட்டு பயணங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து எழுப்பிய வினாக்களில் ஒரு சிறிய பாகத்துக்கு மட்டும் திசை திருப்பும் விதமாக தொழில்துறை அமைச்சர் விடையளித்து உள்ளதாகவும், முதன்மையான வினாக்களுக்கு மௌனத்தை மட்டுமே விடையாக தந்திருப்பதாக கடிந்துரைத்துள்ளார். தமிழ்நாடு மக்களுக்கு உண்மையை தெரியப்படுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜாவுக்கு மீண்டும் ஒருமுறை தனது வினாக்களை எழுப்புவதாகவும், அந்த வகையில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா நார்பிரெம்ஸ் நிறுவனத்தை பற்றி மட்டுமே தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளதாகவும், நார்டெக்ஸ் இந்தியா மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட் மற்றும் EBM பாப்ஸ்ட் இந்தியா என மற்ற இரு நிறுவனங்கள் குறித்து விடை அளிக்காதது ஏன் எனவும் நயினார் நாகேந்திரன் வினா எழுப்பியுள்ளார். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களில் கையெழுத்தான ஒப்பந்தங்களில் பெரும் பங்கு வெறும் காகித அளவிலேயே நிற்பது ஏன் எனவும், இதற்கான ஒரு திட்டவட்டமான வெள்ளை அறிக்கையை ஒப்படைக்க முதலமைச்சர் தயங்குவது ஏன் எனவும் வினா எழுப்பியுள்ள நயினார் நாகேந்திரன், திமுக அரசின் தவறை சுட்டிக்காட்டினாலே தமிழ்நாட்டை இழிவுபடுத்திவிட்டதாக திசை திருப்புவதுதான் திராவிட மாடலின் வழக்கம் எனவும், முதலமைச்சர் மேற்கொண்ட வெளிநாட்டு முதலீட்டு பயணங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.